ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகள் போய்க்கிட்டு இருக்க டயத்துல, தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா வந்து பதவியேற்றுக்கிட்டு, சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் எனும் நான் அதுக்கடுத்து வந்து முன்னாள் அரசியல் தலைவர்கள் நெறைய பேர வந்து சந்திச்சிருக்காரு. அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நம்ம பிரேமலதா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி இப்பொழுது நம்ம விஜயகாந்த் அவர்களோட கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம சட்டப்பேரவையில வந்து அவங்க வந்து பதவியேற்க வரும்போது, விஜய் அவர்கள்ட்ட வந்து அவர் வணக்கம் செலுத்தும்போது, விஜய் அவர்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்தியிருக்காரு. அந்த ஒரு மரியாதை என்பது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் கொடுக்கும் மரியாதையாகவே நாம் கருதலாம். அவர் மேல எவ்வளவு ஒரு அன்பும், பாசமும் வைத்திருந்தால், விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அளவிற்கு பிரேமலதா அவர்களுக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து மரியாதை கொடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நிகழ்வு மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். அது முதல் நிலையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின், அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்க போயிருக்காரு. அவர் போயிட்டு சந்திக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கட்டி தழுவி இருக்கிறார். தழுவி விட்டு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறார். மு க ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு வந்து பொன்னாடை அணிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறிது நேரம் அவர்ட்ட வந்து கலந்துரையாடிட்டு, அங்கருந்து கிளம்பி நேரா வைகோ அவர்களை சந்திக்க போயிருக்கிறார். ஒரு அரசியலில் ஒரு மூத்த தலைவர் அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் உள்ள ஒரு மூத்த தலைவர். காலகட்டத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில பயணிக்கக்கூடிய ஒரு நபர். அதுபோக வந்து இடையில் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் வந்து தொடங்கி, பின்னர் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தன்னுடைய அரசியல் பயணத்த தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த எலக்ஷன்லயும் வந்து அவரோட கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட சின்னத்தில வந்து நின்னு இது பண்ணியிருக்காங்க. அரசியல அணுகியிருக்காங்க. ஸோ அவரையும் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்து வைகோ அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரா நம்ம நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. நெறைய பேரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படின்னு. பட் என்னதான் அரசியலில் பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும், என்னைக்கும் என் அண்ணன்டா அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள சந்திச்சது வந்து அரசியல் வட்டாரத்தில வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. அவர சந்திச்சு, அவருடன் கலந்துரையாடி, ஒரு சிறிது நேரம் வந்து அவருடன் உரையாடி இருக்காரு. பொன்னாடை அணிவிச்சிருக்காங்க. இவர் வந்து மலர் வளையம் குடுத்திருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸோட ஒரு ஃப்ரூட் பாக்கெட்ட வந்து இவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கு. சிறிது நேரம் இருவரும் மலரும் நினைவுகள பகிர்ந்துட்டு, அங்கருந்து வெளியில இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணனோட பேசிக்கிட்டு வரும்போது, எதிர்த்தாப்புல ஒரு ஆள பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஆள் ஹேண்ட் ஷேக் குடுக்க வந்தாரு. அத கவனிக்கல. உடனே அவர் வந்து கைய எடுத்துட்டாரு. உடனே திரும்ப கூப்ட்டு கை குடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு ஒரு பாசிட்டிவான அரசியல ஒரு முன்னெடுத்துட்டு போறதுக்கான அறிகுறியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வைகோ அவர்களே வந்து பகிர்ந்திருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர வந்து போய் சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் வந்து முதல் முறையாக ஜெயித்தப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் நேர்ல போய் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குனாரு. அதை வந்து விஜய் அவர்கள் இப்போ செய்யும்போது வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு ஹெல்த்தியான அரசியல வந்து விஜய் அவர்கள் செய்வாரு அப்படிங்கிறத வந்து என்னால இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாரி நம்ம வைகோ அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் சந்தித்தது வந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் நாம் தமிழர் தொண்டர்கள் எல்லாரும் வந்து ஒரு நல்ல நிகழ்வா பார்க்குறாங்க. ஸோ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அறிக்கை குடுத்திருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட அவரு பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா, நிறைய ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடக்குமுறைகளை அதாவது அ தி அந்த த ரவுடிசம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர நேற்றே வந்து சட்டத்தை வந்து இது பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது த போலீஸார்களை வந்து இம்மீடியட்டா வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இது பண்ணதுனால, இவங்க வந்து போலீஸார்லாம் நேற்றிலிருந்து தீவிரமாக எல்லாருக்கும் வார்னிங் பிளஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற ரவுடிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதா வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல்ல வந்து மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இதே மாரி நிகழ்வுகள வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இது உங்கள் உண்மை என்ன? என்றும் உண்மையை உரக்கச் சொல்வோம். நன்றி.